புதுச்சேரி ஆட்டுப்பட்டி பகுதியில் 3 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இடிந்து விழுந்த கட்டிடமானது புது வீடு என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை கிருஷ்ணா வழங்கிட கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, இந்த விபத்தினால ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கா? அது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். புதுச்சேரி நகர பகுதியில் அமைந்துள்ளது ஆட்டுப்பட்டி. இது உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதியானது. இங்க ஒரு 200க்கும் மேற்பட்ட நடுத்தர ஏழை எளிய மக்கள் இங்க வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில இலவச மனைப்பட்டாக்கள் மூலம் அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தற்போது அவங்க குடியில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில உப்புனார் வாய்க்கால தற்போது ஒரு வருட காலமாக இந்த உப்புனார் வாய்க்காலில் ஓரமாக இந்த சுற்றுச்சுவர் சுவர்களை சரி செய்யும் பணியிலும் அதை பாதுகாக்கும் பணியிலும் பொதுப்பணித்துறை மூலமாக நடைபெற்று வருகிறது. இது முழுமையாக நடைபெற்று வந்த நிலையிலும் ஆட்டுப்பட்டி பகுதியில இந்த அதிக அளவில் வீடுகள் அந்த உப்புனார் பகுதியில இருக்கின்றது. இதில் அந்த வீடுகளில் ஓரமாக அந்த ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக மண் எடுக்கும் பணியானது அந்த சுவர்களை சரி செய்யப்பட்டால்தான் அந்த பகுதியை உப்புனார் வாய்க்கால் சரியான முறையில் தண்ணீர் செல்லும் என்று என்பதற்காக அந்த வீடுகளில் ஓரமாக இருக்கும் மண்ணை அப்புறப்படுத்தும் முயற்சியில ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் செய்யப்பட்டு வந்தனர். இருந்த போதிலும் இந்த சுவர் ஓரமாக அதிக அளவில் மண் எடுக்கப்பட்டது காரணமாக 3 மாடி அளவில் புது வீடு வருகின்ற 11ஆம் தேதி இந்த வீடுக்கான கிரகப்பிரவேசம் நடைபெற உள்ள நிலையில இதற்கான பணிகள் அந்த வீட்டின் உரிமையாளர்கள் செய்யப்பட்டு வந்திருந்தனர். இந்த பணியின் போது வீட்டில் யாரும் இல்லை. ஏன்னா முதல் கட்டமாக அந்த மண் எடுக்கும் பட்டது அடுத்து அந்த சுவர் சாயும் அந்த பில்டிங்கே சாயும் நிலையில் ஏற்பட்டதன் காரணமாக முன்பதாகவே அவர்கள் அனைவருமே வெளியேறி வந்தார்கள். அப்பொழுது ஏற்கனவே முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த அதிமுகவை சேர்ந்த அன்பழகன் அந்த பகுதியை பார்வையிடும் போது இந்த வீடானது இடிந்து விழும் காட்சியானது ஏற்பட்டது. அதனை அடுத்து அந்த பகுதி மக்கள் அந்த வீடுகளை சேர்ந்தவர்கள் உடனடியாக அருகாமையில் இருக்கும் சாலையில் அமர்ந்து தங்களுக்கு இந்த நியாயம் கொடுக்க வேண்டும். எங்களுடைய வீடுகளில் சரியான முறையில் அந்த பாதுகாப்பு இல்லாமல் அந்த ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் அதிக அளவில் கிட்டத்தட்ட ஒரு 15 அடிக்கும் மேலே அந்த மண்ணை தோண்டதன் காரணமாக அந்த வீடு சரிந்ததற்காக அவங்க நியாயம் கேட்டார்கள். அதனை அடுத்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அந்த பகுதிக்கு அந்த வீடுகளை பார்த்தார். மேலும் இது சம்பந்தமாக முதலமைச்சரை சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், அந்த பாதிக்கப்பட்ட அந்த வீடுகளுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் இந்த சாலை மறியல் போராட்டமானது தற்போது கைவிடப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.